அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொகாநிலை தொடர்கள். அது என்ன சார் தொகாநிலை தொடர்கள்? இதுக்கு முன்னாடி ஒன்று நடத்துனீங்க, தொகைநிலை தொடர்னு சொன்னீங்க. இது என்ன சார் தொகாநிலை தொடர்கள்? ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தேன்? தொகைநிலை தொடர் அப்படின்னு ஒன்று சொல்லிக் கொடுத்தேன். தொகைநிலைனா என்ன? தொகைநிலைனா மறைஞ்சு இருக்கும். தொகாநிலைனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு, மறைந்து இருக்காது, வெளிப்படையாக இருக்கும், அவ்வளோதான். மறைஞ்சிருக்கும், மறைஞ்சிருக்காது, மறைஞ்சிருக்கும், மறைஞ்சிருக்காது, அவ்வளோதான். அது எஸ்ஜே சூர்யா மாதிரி சொல்லணும் அப்படின்னா இருக்கும் ஆனால் இருக்காது. அந்த மாதிரி மறைஞ்சிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மறைஞ்சிருக்காது. தொகைநிலையில் பார்த்தீங்க அப்படின்னா மறைஞ்சிருக்கும், தொகைநிலையில் பார்த்தீங்க அப்படின்னா மறைஞ்சிருக்காது. அதுதான் என்ன அப்படின்னா தொகைநிலை தொடர். அதுதான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு வேதாந்து சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராச்சும் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எவ்ரி ஒன் ஸ்மாஷ் லைக் பட்டன், சரியா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வரக்கூடிய எக்ஸாம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் அப்படின்னு எல்லாத்துக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய ப்ரீ போர்டு, ப்ரீ மிட் டேர்ம் அதுக்கடுத்து எல்லாத்துக்கும் ஓகேவா போர்டு எக்ஸாம் மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம். அதனால் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும், சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு என்ன அப்படின்னா வேதாந்து லேர்னிங் சென்டர், ஓகேங்களா? அதாவது வந்து எப்படி ஒரு டியூஷன் வந்து நேரில் போய் படிப்பீங்களோ அதே மாதிரி நம்மளுடைய வேதாந்து லேர்னிங் சென்டர் அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நேரில் போய் ஆஃப்லைன் சென்டரில் போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஜேஇக்கும் நீட்டுக்கும் ஃபவுண்டேஷன் நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 8th 9th 10th படிக்கிறீங்க அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சார் என்னுடைய எய்ம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நல்ல ஒரு ஐஐடியில் ஜாயின் பண்ணணும் சார், சார் என்னுடைய எய்ம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டாக்டர் ஆகணும் சார் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நீங்கள் நல்ல ஒரு ஐஐடியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜேஇ சூப்பராக எழுதி இருக்கணும். அதுக்கடுத்து நல்ல ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் நீட்டில் வந்து கிராக் பண்ணியிருக்கணும், சரியா? அதுக்காக ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ். ஃபவுண்டேஷன் அப்படின்னா என்ன சார்? ஃபவுண்டேஷன் அப்படின்னா உங்களுக்கு அடிப்படை ஃபுல்லாக சொல்லி தருவாங்க, அதாவது பேசிக். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்துட்டே இருந்தது தான். அது ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா காலேஜ் படிக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி நீங்கள் பின்னாடி காலத்தில் வந்து நான் ஜேஇ எழுத போகிறேன், நீட் எழுத போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போவே பிளான் பண்ணிக்கோங்க. இப்போலேருந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, இதில் ஜாயின் பண்ணுறது மூலிமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதுவும் ஐஐடியில் படித்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு 3-way டவுட் சப்போர்ட் இருக்கும். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா இப்போ வீட்டில் உட்காந்து உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா ஜஸ்ட் வந்து அந்த ஒரு ஆப்பில் வந்து போடுறீங்க அப்படின்னா உடனே டவுட் உங்களுக்கு கிளாரிஃபை செய்யப்படும். அதுக்கடுத்து உங்களுக்கு டெடிகேட்டடாக ஒரு மென்டார் இருப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த மென்டார் அப்படின்னா உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இப்போ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சார் எனக்கு இந்த டாபிக் புரியல அப்படின்னு நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா அந்த டாபிக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லாக விலாவரியாக உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த உங்களுடைய கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைன் சென்டரில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு ரிமோட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த ரிமோட் என்ன பண்ணலாம் அப்படின்னா டீச்சர்ஸ் கேள்வி கேட்கும்போது நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் ஆன்சர் தெரிவிக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? அப்போது வேதாந்து லேர்னிங் சென்டரில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸாக இருக்கக்கூடிய நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜேஇ நீட்டுக்கு நீங்கள் நல்ல ஃபவுண்டேஷன் கற்றுக்கிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜேஇ நீட்டுக்கு கிராக் பண்ணலாம், சரிங்களா? ஓகே, எங்கெங்க சார் இருக்குது இந்த ஆஃப்லைன் சென்டர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அண்ணாநகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இதெல்லாம் முன்னாடி ஆல்ரெடி இருந்த சென்டர்ஸ் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக சில சென்டர்ஸ் அப்படின்றது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. போரூர், பெரம்பூர், பெருங்குளத்தூர் இந்த இடத்துலலாம் புதுசாக சில சென்டர்ஸ் அப்படின்றது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்கூலோட இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றது நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் இந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஸ்கூல்லேயே ஜேஇக்கு நீட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் படிக்கலாம், சரிங்களா? ஓகே, இதுதான் என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் சென்டர்ஸ் அப்படின்றது. உங்களுக்கு விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய அப்பாவையோ இல்லை அம்மாவையோ டேரெக்டாக அழைச்சிட்டு போயிட்டு உங்களுக்கு நியராக இருக்கக்கூடிய ஒரு சென்டர். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து சார் நான் போரூர் பக்கம் இருக்கேன் சார், சார் நான் ஆவடி பக்கம் இருக்கேன் சார், நான் மதுரையில் இருக்கேன் சார், திருச்சியில் இருக்கேன் சார், கோயம்புத்தூரில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் அப்பாவையோ இல்லை அம்மாவையோ அழைச்சிட்டு போயிட்டு நேரில் உங்களுடைய எப்படி கிளாஸஸ் இருக்கும், நீங்கள் கிளாஸ் ரூமை பார்த்துட்டு அந்த ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ்லாம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி சொல்லி தருவாங்க, எந்த மாதிரி ஜேஇக்கு எந்த மாதிரி நீட்டுக்கு கோச்சிங் இருக்கும், இது எல்லாத்தையும் விலாவரியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம், சரிங்களா? அதுக்கடுத்து ஒரு IVSAT எக்ஸாம்னு ஒன்று இருக்குப்பா. அது என்ன சார் IVSAT எக்ஸாம் அப்படின்னா இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்றது. இப்போ உங்களுடைய கனவு வந்து
ஒரு ஜேஇஆ இருக்குது இல்லை நீட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போயிட்டு ஆஃப்லைன் சென்டரில் ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க சரிங்களா. அதாவது ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அப்படின்றது நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுவீங்க, ஆஃப்லைன் சென்டரில் இந்த இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஆஃப்லைன் சென்டரில் டேரெக்டாக போய் என்ன பண்ணுவீங்க, ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க. அந்த டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அதை பொறுத்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அப்படின்றது கிடைக்கும். அப் டு 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ தான். சார் இந்த ஒரு ஐவிசெட் எக்ஸாம் எழுதுறதுக்கு நான் ஏதாச்சும் பே பண்ணணுமா அப்படின்னா எந்த ஒரு பேவும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஐவிசெட் எக்ஸாமுக்கு எழுதுறது மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஜேஇக்கு நீட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய வேதாந்து லேர்னிங் சென்டரில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொகாநிலை தொடர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டாபிக் வந்துடலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொகாநிலை தொடர்கள். சார் தொகைநிலைன்னு சொன்னீங்க, புரிஞ்சுது. இப்போ இது என்ன சார் தொகாநிலை? தொகாநிலைனா என்ன சார்? தொகாநிலை அப்படின்னா என்ன சார் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் டவுட்டில் இருக்கலாம். தொகாநிலை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய ஒன்று தான் தொகாநிலை. நல்லா பாருங்க, தொகாநிலை தொடர். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தொடர் அப்படின்றது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வருவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா சொற்றொடர் அல்லது தொடர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ தொகாநிலை அப்படின்னு வச்சுக்கோங்க, வெளிப்படையாக இருக்கும். தொகாநிலைனா வெளிப்படையாக இருக்கும். எப்படி இருக்கும்? வெளிப்படை. என்ன சார் சொல்கிறீங்க, ஏதோ தொகாநிலைனா வெளிப்படையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே, வெளிப்படையாக இருக்கும்னா எப்படி வரும்ல, டவுட் வரும்ல. சரி, வெளிப்படையாக இருக்குன்னு சொன்னீங்க, அது எப்படி வெளிப்படையாக இருக்கும்? டவுட்டாக இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இப்போ நான் அதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ காற்று வீசியதுன்னு ஒன்று எடுத்துப்போம் சரியா. இப்போ என்ன எடுத்துக்க போகிறோம், காற்று வீசியது. காற்று வீசியது. இப்போ இதில் பாருங்களேன், காற்றை வீசியது தேவையில்லை, காற்றை வீசியது போடணுமா? தேவையில்லை. காற்று வீசுனுச்சு, காற்று வீசுனுச்சு. நல்லா போயிட்டு நாங்கள் அந்த என்ன சொல்லுவோம், அந்த ஒரு படுகை ஓரமாக இல்லை அந்த வயல் ஓரமாக உட்காந்து பாருங்கள் சார், அப்படியே காற்று வீசுனுச்சு பாருங்கள், அப்படியே தூங்கணும் போல் இருந்துச்சு. என்ன சொல்லுவோம், காற்று வீசுனுச்சு, காற்று வீசுனுச்சு பாருங்கள். நேற்று நாங்கள் ஒரு தோட்டத்துக்கு போனோம். அங்கே குயிலெலாம் கூவுனுச்சு பாருங்கள், குயிலெலாம் கூவுனுச்சு. அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும். என்ன அப்படின்னா, ஊருக்கு போகிறேன், சென்னைக்கு போகிறேன் அப்படின்றதெல்லாம் சென்னை போகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம், சென்னைக்கு அப்படின்னு சொல்லுவோம் சரியா. அப்போ அதில் என்ன மறைஞ்சிருக்கு, அந்த கூ மறைஞ்சிருக்கு. அதை வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா அது தொகைநிலை அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம். அதெல்லாம் நம்ம முன்னாடி கிளாஸில் பார்த்தோம். இப்போது நம்ம என்ன பார்க்குறோம், தொகாநிலை. தொகாநிலைனா எதுவுமே மறைஞ்சிருக்காது, வெளிப்படையாக இருக்கும். வெளிப்படையாக இருக்கக்கூடியது என்ன சொல்லுவோம், தொகாநிலைன்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், காற்று வீசுனுச்சு. நம்ம நார்மலாக பேசும்போதே அந்த வார்த்தை தானே யூஸ் பண்ணுவோம். காற்று வீசுனுச்சு, குயில் கூவுனுச்சு, குயில் கூவியது, காற்று வீசியது, காற்றை வீசியது அப்படின்னு நான் சொல்லுவோம், சொல்ல மாட்டோம். குயில்கள் கூவியது, குயிலை கூவியது சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். அப்போது யூஸ்வலாக சொல்லும்போது இது தொகைநிலையா தொகாநிலையா அப்படின்றத நார்மலாக நம்ம பேச்சு வழக்கில் சொன்னோம் அப்படின்னாலே அதை கண்டுபிடிச்சிடலாம், அது என்ன சொல்ல வராங்க அப்படின்றது. ஸோ இது என்ன அப்படின்னா இது தொகாநிலை தொடர், அவ்வளோதான் சரியா. அப்போது இது மறைஞ்சு வராது. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா மறைந்து வராது. எப்படி வராது, மறைந்து வராது சரிங்களா. அவ்வளோதான். ஒரு நிமிஷம் இருங்க, இந்த கலரில் கரெக்டாக மறைந்து வராது. மறைந்து வராதுன்னா வெளிப்படையாக வரும். மறைந்து வராது அப்படின்னா வெளிப்படையாக வரும், அவ்வளோதான் சரிங்களா. அப்போ தொகைநிலை தொடர்னு சொல்லுங்கள், தொகாநிலை தொடர் சொல்லுங்கள் பார்க்கலாம். தொகாநிலை தொடர்னா வெளிப்படையாக இருக்கும் சார், மறைந்து வராது சார், அதுதான் சார் தொகாநிலை தொடர், அவ்வளோதான் சரிங்களா. அப்போ வெளிப்படையாக இருக்கும், மறைந்து வராது, வெளிப்படையாக இருக்கும், அதுதான் என்ன தொகாநிலை தொடர், அவ்வளோதான்ப்பா. சரி, இதில் பாருங்கள், இப்போ நம்ம இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோமா. ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, காற்று வீசியது, குயில் கூவியது, காற்று வீசியது, குயில் கூவியது, காற்றை வீசியது சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதில் எப்படி இருக்கு, வெளிப்படையாக வருது. அப்போ இந்த மாதிரி வெளிப்படையாக வருது என்ன சொல்கிறோம், அதை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா சொல்லோ ஒரு மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருள் உணர்த்துது அப்படின்னா அது என்ன சொல்கிறோம், தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, காற்று வீசியது, குயில் கூவியது. இதில் பாருங்க முதல் தொடரில் என்ன இருக்கு, காற்று. முதல் தொடரில் என்ன இருக்கு, காற்று. அதுக்கடுத்து எழுவாயும், வீசியதுன்னு பயனிலையும். இதில் நீங்கள் 2 விஷயம் கவனிக்கணும். இந்த காற்று குயில் இருக்குல்ல, இது 2 என்ன அப்படின்னா எழுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 என்ன சொல்லுவாங்க, எழுவாய். சரி, நல்லா எழுதுறேன், எழுவாய். எழுவாய்னா அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு சென்டென்ஸ்
எழுதுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது. காற்று அப்படின்றது ஒரு எழுவாய், அது ஒரு காற்று அப்படின்றது இருக்கிறதுனால தான் வீசியது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுது. அப்போ ஒரு சென்டென்ஸ்க்கு முக்கியமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா எழுவாய். எழுவாய் என்ன, அந்த ஒரு வார்த்தைக்கு மேக் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு வார்த்தை. சரிங்களா? காற்று அப்படின்றது அந்த ஒரு சென்டென்ஸ்லேயே முக்கியமானது. காற்று வீசியது, வீசியது அப்படின்றத வச்சு நம்ம ஏதாச்சும் சென்டென்ஸ் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. காற்று அப்படின்றது எழுவாய். இதில் வீசியது அப்படின்றது கூவியது அப்படின்றது பயனிலை, அது பயனிலை. அப்ப காற்று வீசியது, காற்று அப்படின்றது என்ன? எழுவாய். வீசியது கூவியது அப்படின்றது பயனிலை. வீசியது கூவியது அப்படின்றது என்ன? அது பயனிலை. காற்று வீசியது, குயில் கூவியது. காற்று அப்படின்றது எழுவாய், குயில் அப்படின்றது என்ன? இந்த இடத்துல இருக்கக்கூடிய எழுவாய். வீசியது கூவியது அப்படின்றது என்ன? அது பயனிலை. அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? சரி, இதுல பாருங்க, முதல் தொடர்ல காற்று எழுவாயும் வீசியது என்னும் பயனிலையும் தொடர்ந்து நின்று வேறு சொல் வேண்டாது பொருளை உணர்த்துகின்றது. அதே போன்று இரண்டாவது தொடரிலும் எழுவாயும் பயனிலையும் தொடர்ந்து நின்று குயில் குவியது என்று பொருளை உணர்த்துகிறது. அவ்வளவுதான். அப்போ முதல் தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா அதை காற்று வீசியது, அது இரண்டாவது தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா குயில் கூவியது. அப்போ எளிமையா இருக்கா? காற்று வீசியது, குயில் கூவியது. அப்போ இந்த மாதிரி எளிமையான சென்டென்ஸ்ல வெளிப்படையா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இரண்டாவது தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா எழுவாயும் பயனிலையும் தொடர்ந்து நின்று குயில் கூவியது அப்படின்னு பொருள் தருது. இதில் ஒன்றுமே கிடையாது. கான்செப்டை சிம்பிளாக சொல்லவா? ஃபஸ்ட்டு வெளிப்படையாக இருக்கணும், எழுவாய் பயனிலை தொடர்ந்து வரணும். அவ்வளோதான். வெளிப்படையாக வரணும், எழுவாய் பயனிலை தொடர்ந்து வரணும். சரிங்களா? வெளிப்படையாக வருதான்னு பாருங்க. காற்று வீசியது, குயில் கூவியது வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போது இதுதான் என்ன? தொகாநிலை தொடர். அவ்வளோதான். தொகாநிலை தொடர் அப்படின்னா வெளிப்படையாக வரும். சரிங்களா? எப்படி வரும்? வெளிப்படையாக வரும். ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லோ உருவோ மறைஞ்சு வராமல் வெளிப்படையாக பொருள் உணர்த்துச்சு அப்படின்னா அதை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு எழுவாயும் வீசியது அப்படின்ற ஒரு பயனிலையும் தொடர் நின்று வேறு சொல் வேண்டாது வெளிப்படையாக வருது. அப்போ இந்த மாதிரி வெளிப்படையாக வருது என்னது? அது தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க, காற்று வீசியது, குயில் கூவியது. அப்போ இதே மாதிரி வெளிப்படையாக வந்திருக்கு. இந்த மாதிரி வெளிப்படையாக வரதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. எளிமையாக இருக்கா? சரி, இப்போ அடுத்து போவோமா? சரி, அடுத்து பாருங்க. இப்போ தொகைநிலை தொடர் மொத்தத்தில் வகைப்படும். சார் போன கிளாஸ் சொல்லி கொடுத்தீங்க, லைட்டாக மறந்த மாதிரி இருக்குது சார் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். தொகைநிலை நான் அதில் குறியில் நெடில் சொல்லி கொடுத்தேன். தொகை, தொகா. அப்போ தொகை என்றால் 6, தொகா 9. ஏன் சொல்லி கொடுத்தேன்? தொகை அப்படின்றால் குறில், தொகா நெடில். அப்போ நெடில்னா அதிகம். சரியா? நெடில்னா அதிகம். சரியா? அப்போ குறில்னா 6, நெடில்னா 9. அப்போ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? தொகை 6 வகைப்படும், தொகா 9 வகைப்படும். அவ்வளோதான். சரிங்களா? தொகை 6 வகைப்படும், தொகா 9 வகைப்படும். அப்போ எழுவாய், விழி. பாருங்க என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போமா? எழுவாய் தொடர், விழி தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். அவ்வளோதான். பாருங்க, இப்போ எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். அவ்வளோதான். இது என்ன சொல்றாங்க? தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சொல்றாங்க? தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் இது எளிமையா புரியுதான்னு பாருங்க. இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் என்ன சொல்றாங்க? தொகாநிலை தொடர். அப்போ தொகாநிலை தொடர் அப்படின்றது என்ன? எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். இதுதான் என்ன சொல்றாங்க? தொகாநிலை தொடர். புரியுதுங்களா? எல்லாருக்கும் தொகாநிலை தொடர் கிளியர் ஆகுதான்னு பாருங்க. எல்லாருக்கும் தொகாநிலை தொடர் கிளியர் ஆகுதா? புரியுதான்னு பாருங்க. தொகாநிலை தொடர் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? மொத்தம் 9 வகைப்படும். இது எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் எளிமையாக புரியணும். அப்போ தொகாநிலை தொடர் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். அதே தொகைநிலை தொடர் 6 வகை தான். சரியா? தொகைனா 6, தொகானா 9. அவ்வளோதான். சரிங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா எழுவாய் தொடர். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்ன? எழுவாய் தொடர். சார் இந்த எழுவாய்னா என்ன சார்? எழுவாய்னா அந்த ஒரு வார்த்தை எழுதுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது எழுவாய். ஓகேவா? சரி, அந்த எழுவாய் தொடரே நிறையா உங்களுக்கு பிரியுது. என்னென்ன வருது அப்படின்றத நான் சொல்கிறேன், எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இதில் பாருங்க. சரி, இனியன் கவிஞர், இனியன் கவிஞர். இப்போ இதில் இனியன் கவிஞர் இருக்குல்ல, கவிஞர் அப்படின்றது எதை குறிக்குது? பெயரை குறிக்குது. இப்போ நான் எழுதுறேன், இந்த இடத்துல எழுதும்போது பாருங்க. அப்போ இனியன் கவிஞர், காவிரி பாய்ந்தது, பேருந்து வருமா, எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்ந்து வருவது எழுவாய் தொடர். இப்போ நீங்க பாருங்க, நான் சொல்லும் போது உங்களுக்கு எல்லாருக்கும் எளிமையா புரியும். இப்போ எழுவாய் தொடர்னு இருக்கா, எழுவாய் தொடரோட பெயர் வினை வினா, பெயர் வினை வினா
இந்த மாதிரி பெயர் வினை வினா இந்த பயனிகள் தொடர்ந்து வருது தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா எழுவாய் தொடர்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இனியன் கவிஞர் நான் எழுதுறேன். என்ன எழுதுறேன்? இனியன் கவிஞர். கவிஞர் அப்படின்றது என்னப்பா சார்? கவிஞர் அப்படின்னா என்ன சார்? கவிஞர் அப்படின்றது ஒரு போயட்டர், ஒரு ஆளை குறிக்குது சார். கவிஞர் அப்படின்றது ஒரு ஆளை குறிக்குது சார். அப்போ ஆளை குறிச்சது அப்படின்னா அது பெயர், சரியா? அப்போ இனியன் கவிஞர் அப்படின்றது என்ன? ஒரு பெயர். இனியன் அப்படின்றது ஒரு பெயரை குறிக்குது. என்ன குறிக்குது? ஒரு பெயரை குறிக்குது. சரி, காவிரி பாய்ந்தது, இதுல பாய்ந்ததுன்னு எடுத்துப்போம், சரியா? காவிரி பாய்ந்தது, காவிரி பாய்ந்தது. இதுல பாய்ந்தது அப்படின்னா என்னப்பா? பாஞ்சது. பாஞ்சது அப்படின்றது என்ன சார் அப்படின்னா வினை சார். வினைனா என்ன? ஒரு செயல். இப்போ வந்து நம்ம ஓடுறேன், நான் தூங்குறேன், நான் சாப்பிட்றேன், இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? வினைன்னு சொல்லுவோம், சரியா? அப்போ காவிரி பாய்ந்தது அப்படின்றது இந்த இடத்துல எதை குறிக்குது? வினையை குறிக்குது. காவிரி பாய்ந்தது அப்படின்றது, பாய்ந்தது அப்படின்றது எதை குறிக்குது? இந்த இடத்துல வினையை குறிக்குது. அதுக்கடுத்து பேருந்து வருமா, பேருந்து வருமா. இப்போ நீ வந்து என்கிட்ட கேட்பீல, சார் நாளைக்கு இந்த கொஸ்டின் வருமா? கேட்பியா? கேட்க மாட்டியா? சார் நாளைக்கு இந்த கொஸ்டின் வருமா வருமா அப்படின்னு கேட்குறாரு. அது என்னது? அது வினா. அது என்னது? அது வினா. அப்போ ரொம்ப எளிமையான ஒன்று, சரிங்களா? அப்போ எழுவாயோட பெயர் வினை வினா ஆகிய பயனிகள் தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அது எழுவாய் தொடர்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பார்த்தோம்? இனியன் கவிஞர், காவிரி பாய்ந்தது, பேருந்து வருமா. மேற்கண்ட 3 தொடர்களிலும் பாருங்க, மேற்கண்ட 3 தொடர்களிலும் பெயர் வினை வினா ஆகியவற்றுக்கான பயனிலைகள் வந்து எழுவாய் தொடர்கள் அமைந்துள்ளன. அவ்வளவுதான். எழுவாய் தொடர் அப்படின்றது என்ன? இங்க எழுவாயோட பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்ந்து எழுவாய் தொடர், இந்த மாதிரி வரக்கூடியது என்ன சொல்றாங்க? எழுவாய் தொடர்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இனியன் கவிஞர், பெயர் காவிரி பாய்ந்தது, வினை பேருந்து வருமா, வினா. அவ்வளவுதான். பெயர் வினை வினா இது 3 வரும். இந்த மாதிரி வரது என்ன சொல்றாங்க? எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சொல்றாங்க? எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இனியன் கவிஞர், பெயர் காவிரி பாய்ந்தது, வினை பேருந்து வருமா, வினா, சரியா? அப்போ இந்த மாதிரி 3 தொடர்களையும் பார்த்தீங்க அப்படின்னா பெயர் வினை வினா ஆகியவற்றுக்கான பயனிலைகள் வந்து எழுவாய் தொடர் அமைஞ்சிருக்குல்ல, அதுதான் என்ன அப்படின்னா எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் புரியுதா? எழுவாய் தொடர் எல்லாரும் கிளியர் ஆகுதான்னு பாருங்க. இதுதான் என்ன சொல்றாங்க? எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்றாங்க. எழுவாய் தொடர்னா பெயர் வினை வினா மறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி மறைஞ்சிருக்கிறது என்ன சொல்றாங்க? எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ எழுவாய் தொடர் இருக்கா? அதை என்ன சொல்றோம்? அதை எழுவாய் தொடர். எளிமையா இருக்கா? அப்போ இனியன் கவிஞர், காவிரி பாய்ந்தது, பேருந்து வருமா. அப்போ இதெல்லாம் வெளிப்படையா இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணலாம்? பார்த்து கண்டுபிடிச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? சரி, அடுத்து விழித்தொடர். சார் விழித்தொடர்னா என்ன சார்? இப்போ நீங்கள் மலையாளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விழி அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஞான் விழிக்கும், ஞான் விழிக்கும், ஞான் விழிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. விழிக்கும் என்றால் அழைத்தல். விழி என்றால் என்ன தமிழில்? அழைத்தல் அப்படின்றது பொருள். நம்மளுடைய தமிழ் வார்த்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா வேற லாங்குவேஜ், அதாவது திராவிட மொழிகளில் வேற மொழிகள் இருக்கக்கூடியது. இப்போ செப்புதல் அப்படின்றது நம்மளுடைய தமிழ் மொழி வார்த்தை. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது தெலுங்குல இருக்கு. செப்பண்டி அப்படின்றது செப்பு அப்படின்றது சொல்லு அப்படின்னு அர்த்தம், சரியா? அதே மாதிரி இந்த விழித்தல் அப்படின்றது அழைத்தல் அப்படின்றது பொருள் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா மலையாளத்தில் இருக்குது. அப்போ நம்மளுடைய தமிழ் சொற்கள் வேற மொழியில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வேற மொழியில் போயிருக்கு அப்படின்றத நம்மளால இந்த இடத்துல கண்டுபிடிச்சிக்க முடியுது, சரிங்களா? சரி, இந்த இடத்துல இருக்கக்கூடியதில் விழித்தொடர் அப்படின்றத பார்க்க போகிறோம். விழி என்றால் என்ன? அழைத்தல். விழி என்றால் என்ன? அழைத்தல். இப்போ உன் ஃப்ரெண்டை வந்து கூப்பிடுற, எப்படி கூப்பிடுவேன்? டே வாடா, பேர் சொல்லி கூப்பிடுற அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மனோஜ் அப்படின்னா மனோஜ் வாடா, கூப்பிடுவியா கூப்பிட மாட்டியா? அப்போ இது என்னது? விழித்தொடர். விழி என்றால் அழைத்தல். இப்போ பாருங்க, விழித்தொடர். விழித்தொடர். விழினா என்ன? அழைத்தல். சரி, விழி என்றால் அழைத்தல்னு சொன்னீங்க சார். ஓகே, இது எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, இதில் சென்டென்ஸ் சொல்லுங்க. இப்போ வந்து உன் ஃப்ரெண்டு படிக்காமல் இருக்கான். என்ன பண்ணுறான்? படிக்காமல் இருக்கான். அவனை நீ எப்படி படிக்க சொல்லுவேன்? சார் அவன் எப்படி தெரியுமா சார் நான் படிக்க சொல்லுவேன்? டே படிடா பரமா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ என்ன சொல்லுவேன்? அவனுடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு படி. இப்போ வந்து நண்பா, அவனை எப்படி சொல்லுவான்? நண்பா படி, நண்பா எழுது. அப்போ என்ன சொல்லுவோம்? அவனை படிடா எழுதுடா அப்படின்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவனை ஒரு கட்டளையாக கூப்பிட்டு அவனுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வேலையை விடுவோம். ஏன்னா அவன் படிக்கணும், அவன் எழுதணும் அப்படின்றதுக்காக அவனை கூப்பிட்டு அவனை படிக்க சொல்லுவோம், அவனை கூப்பிட்டு எழுத சொல்லுவோம். அதுதான் என்ன அப்படின்னா விழித்தொடர். இப்போ பாருங்க, நண்பா எழுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இதை எடுத்துப்போம், நண்பா எழுது. சரி, இதில் பாருங்க, நண்பா அப்படின்றது என்ன? அவனை என்ன பண்ற? அழைக்கிற. நண்பா கூப்பிடுறியா இல்லையா? நண்பா என்ன பண்ற? அழைக்கிற. அப்போ இது என்னது? இந்த இடத்துல இருக்கக்கூடியதுல விழி. விழி என்றால் அழைத்தல், சரியா? சரி, எழுது அப்படின்னு சொல்றீல, நண்பா எழுது, நண்பா படி. என்ன சொல்ற? படிடாடே பரமா அப்படின்னு என்ன பண்ற? நண்பா எழுது, நண்பா படி அப்படின்னு என்ன பண்ற அப்படின்னா அவன்கிட்ட ஒரு வேலையை கொடுக்குற. அவன்கிட்ட என்ன பண்ற? ஒரு வேலையை கொடுக்குற. அப்போ விழியும் வினையும் தொடருது. இது என்னது? வினை.
சார் வினைனா என்ன சார்? வினைனா செயல்னு அர்த்தம்ப்பா. செயல்னா என்ன? ஒரு வேலையை சொல்லக்கூடியது. இப்போ நான் வந்து தூங்குறேன், நான் சாப்பிட்றேன், நான் ஓடுறேன், நான் விளையாடுறேன், இது எல்லாமே என்ன? ஒரு செயலை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் கவனிங்க, நண்பா எழுது. நண்பா அப்படின்றது என்ன? இந்த இடத்துல இருக்கக்கூடிய விழி. அதுக்கடுத்து எழுது அப்படின்றது என்ன? இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வினை. அப்போ நண்பா எழுது, அப்போ விழியை தொடர்ந்து வினை வருது. விழியை தொடர்ந்து என்ன வருது? வினை வருது. அப்போ இந்த மாதிரி வருது என்ன? அது விழித்தொடர். அது என்னது? அது விழித்தொடர். இப்போ விழித்தொடர் என்றால் அழைத்தல். இப்போ உன் ஃப்ரெண்ட் இருக்க அப்படி கூப்பிடுவா, நண்பா எழுது, நண்பா படி அப்படின்னு சொல்றல. இப்போ விழியை தொடர்ந்து வினை அமைவது விழித்தொடர். நண்பா எழுது அப்படின்றது விழியை தொடர்ந்து என்ன வருது? செயல் வருது. விழியை தொடர்ந்து என்ன வருது? வினை வருது. அப்போ விழியை தொடர்ந்து என்ன வருது? வினை வருது அப்படின்னா அதுதான் என்ன சொல்றாங்க? விழித்தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நண்பா எழுது அப்படின்றதுல நண்பா அப்படின்றது என்ன? விழிப்பெயர். எழுது அப்படின்றது ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ இது என்னது? இது விழித்தொடர் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அம்மா சாப்பாடு போடுமா அப்படின்னு சொல்லுவியா? அம்மா அப்படின்னு என்ன பண்ண? அழைத்த. சாப்பாடு போடுமா அப்படின்னு என்ன பண்ணுற? ஒரு வினை, ஒரு வேலையை ஒன்று சொல்கிற. அம்மா சாப்பாடு போடுமா, பசிக்குது அப்படி என்ன பண்ணுற? ஒரு வேலையை சொல்கிற. அதுதான் என்ன அப்படின்னா விழித்தொடர். விழி என்றாலே அழைத்து ஒரு வினையை சொல்லணும், ஒரு செயலை சொல்லணும். நண்பா எழுது, நண்பா படி. அப்போ இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா அதுதான் என்ன சொல்கிறாங்க? விழித்தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்க? விழித்தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் இது எளிமையாக புரியுதான்னு பாருங்கள். இந்த விழித்தொடர் இப்போ எல்லாருக்கும் இந்த விழித்தொடர் அப்படின்றது எளிமையாக புரியுதா அப்படின்னு பாருங்கள். புரியுதா? சரி, இப்போ நம்ம அடுத்து போகலாம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்து வினை முற்று தொடர். வினை முற்று தொடர்னா என்ன சார்? வினை முற்றுனா என்ன? அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும். சரியா? தொடர் அப்படின்னா இந்த மாதிரி இரு சொற்களுக்கு இடையில் அந்த ஒரு தொடர் வந்து நான் அப்படியே வந்து தொடர்ந்து வரும். இப்போ நீர் பருகினான், வெண்சங்கு ஊதினான் அப்படின்றத நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா போன கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். வினை முற்று தொடர். தொடர் அப்படின்னா அந்த வார்த்தை என்ன? பல சொற்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது. இப்போ வந்து வெண்சங்கு ஊதினான், நீர் பருகினான், இதெல்லாம் என்னது? சில சொற்கள் தொடர்ந்து வந்து பொருள் தரணும். சரியா? வெண்சங்கு அப்படின்றது ஒரு சொற்றொடர். அதுக்கடுத்து ஊதினான் அப்படின்றது ஒரு சொற்றொடர். அப்போ பல சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் அப்படின்றது படம் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். சரி, தொடர் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வினைமுற்று அப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்க்க போகிறது வினைமுற்று. கலர் மாற்றிப்போமா? சரி, வினைமுற்று. வினைமுற்று இது என்ன? வினைமுற்று இதில் என்ன சார் இருக்குது இந்த வினைமுற்றில் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். இந்த வினைமுற்றுனா என்ன சார்? இந்த வினைமுற்றில் என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் எளிமையாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த வினைமுற்று தொடர் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே கிடையாது. வினை முற்று பெற்றிருக்கும். சரியா? வினை முற்று பெற்றிருக்கும். சார் எங்களுக்கு வினைனாலே எனக்கு புரியல சார், முற்றுனாலே எனக்கு புரியல சார் அப்படின்னா வினைனா ஒரு செயல்பா. செயல்னா என்ன? இப்போ வந்து நீ தூங்குற, சாப்பிட்ற, விளையாடுற, ஓடுற, இந்த மாதிரி எதை வேணா சொல்லலாம். இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்? செயல்னு சொல்லுவோம். சரி, முற்றுனா என்ன சார்? முற்று பெற்றுருச்சு, முடிஞ்சிருச்சு. முற்றுனா முடிந்து விட்டது, முடிஞ்சிருச்சு. அப்போ செயல் முடிந்து விட்டது அப்படின்னா அதுதான் வினைமுற்றுன்னு சொல்கிறாங்க. செயல் முடிந்து விட்டது, ஒரு வேலை முடிஞ்சிருச்சு சார். நான் சாப்பிட்டு தூங்கிட்டேன் சார், சாப்பிட்டு தூங்கிட்டேன் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஒரு செயல் முடிஞ்சிருச்சு. சரியா? சார் கண்ணைக்கு பாடினா சார், கண்ணைக்கு பாடினா. சரியா? சரி, அதுக்கடுத்து நகுலேஷ் தூங்கினான் சார், நகுலேஷ் சாப்பிட்டான் சார். அப்போ இதெல்லாம் என்ன? ஒரு வினை முற்று. அப்போது வினை முற்று பெற்று விட்டுச்சு, ஒரு செயல் முற்று பெற்று விட்டது. நான் சாப்பிட்டு தூங்கிட்டேன் அப்படின்றது ஒரு வினை முற்று, ஒரு வினை முற்று பெற்று விட்டது. அப்போது வினை முற்று பெற்று விட்டது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். சரியா? அப்போ வினை முற்று பெற்று விட்டதுன்னா ஒரு செயல் முடிந்து விட்டது. வினைனா செயல், முற்றுனா முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம்பிளுக்கு வரலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விஷயமான அந்த உல்டா அப்படின்னு ஒன்று பண்ணணும். சரிங்களா? என்ன சார் சொல்றீங்க உல்டா பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்க, கண்ணகி பாடினாலும் எடுத்துப்போம். கண்ணகி பாடினாள். சரி, கண்ணகி பாடினாள் இருக்கு. சரி, இதில் என்ன சார் சொல்ல வராங்க? கண்ணகி பாடினாள் இருக்கு, அது என்ன சார் சொல்ல வராங்க? கண்ணகி அப்படின்றது என்ன? ஒரு பெண் சார். பாடினாள் அப்படின்றது என்ன? ஒரு வெர்பு சார். அது வந்து ஒரு வினை சார். ஓகே, கண்ணகி பாடினாள். ஓகே, முடிஞ்சிருச்சு. நடுவில் என்ன ஆயிடுச்சு? வினை முற்று பெற்றிருக்கு. அப்போ பாடினாள் அப்படின்றது என்ன? வினை முற்று பெற்றுச்சு, வினை முற்று பெற்று விட்டது. சரி, இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வினை முற்றுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போது இந்த வினை முற்றில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குப்பா. என்ன அப்படின்னா வினை முற்று இருக்குல்ல, வினை முற்று பின்னாடி வந்துடும், பெயர் வந்து ஆகும் அப்படின்னா சரி, வினை முற்று முன்னாடி வந்துடும், பெயர் பின்னாடி போயிடும். அப்போ இந்த மாதிரி ஒரு உல்டா பண்ணி எழுதணும் அப்படின்னா அதுதான் என்ன சொல்கிறாங்க? வினை முற்றுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன பண்ணுவோம்? உல்டா பண்ணி எழுதுவோமா? உல்டா பண்ணி எழுதுங்க பார்க்கலாம். சரி, கண்ணகி பாடினாள் இருக்கு, பாடினாள் முன்னாடி போடுவோமா? பாடினாள். பேர் என்ன இருக்கா? பேர் எந்த எழுதுவோமா? கண்ணகி. அவ்வளோதான் பாரு. சரியா? ஒன்றுமே பண்ணல,
அந்த ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தை என்ன பண்ணும், அப்படியே உல்டா பண்ணி எழுதுறோம். அப்படி உல்டா பண்ணி எழுதுறது என்ன சொல்கிறோம், வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தொடரோட இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று தொடருடைய முதல் அமைஞ்சு என்ன பண்ணுது, 6 வகை பெயரை கொண்டு முடியுது. அப்போ அதுதான் என்ன சொல்கிறாங்க, வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? பெயர், குணம், சினை, பண்பு, தொழில் அப்படின்னு சொல்லுவோம். பெயர் தொடர் அப்படின்றது நான் உங்களுக்கு அது தனியாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு அதை நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு வினைமுற்று தொடர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இந்த மாதிரி உல்டா பண்ணி எழுதணும். இப்போ வந்து கண்ணகி பாடினாள் இருக்கு, ஆக்சுவலாக அப்படி இருந்திருக்கும், கண்ணகி பாடினாள் இருக்கு, அதை அப்படியே என்ன பண்ணுறோம், அப்படியே உல்டா பண்ணி எழுதுறோம். பாடினாள் கண்ணகி அப்படின்னு என்ன பண்ணுறோம், மாற்றி எழுதுறோம். அப்போ இதுதான் என்ன சொல்கிறாங்க, வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்கிறோம். இதை என்ன சொல்கிறாங்க, வினைமுற்று தொடர். அப்போ தொடரோட இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று தொடருடைய முதல் அமைஞ்சு என்ன பண்ணுது, 6 வகை பெயரை கொண்டு முடியுது. சரியா? 6 வகை பெயரை கொண்டு முடிகிறத என்ன சொல்கிறாங்க, அது வினைமுற்று தொடர். இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், கண்ணகி பாடினாள் அப்படின்னு இருந்துச்சு, அதை என்ன பண்ணேன், அப்படியே உல்டா பண்ணி எழுதணும்னா பாடினாள் கண்ணகி அப்படின்னு மாற்றி எழுதணும்னா இதுதான் என்னது, வினைமுற்று தொடர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, அப்போ வினைமுற்றுனா வினை முற்று பெற்று விட்டது, வினை முடிந்து விட்டது, கதம். ஓகேவா? கதம்னா முடிஞ்சிருச்சு. சரியா? அப்போ இதெல்லாம் முடிந்து விட்டுச்சு அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ இதுதான் என்ன சொல்கிறாங்க, வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுது எல்லாருக்கும்? எல்லாருக்கும் இந்த ஒரு வினைமுற்று தொடர் எல்லாருக்கும் எளிமையாக புரியுதா? அப்போ இதுதான் என்ன சொல்கிறோம், வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து போகலாமா? சரி, அடுத்து பாருங்க. இது வரையும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ வினைமுற்று தொடர் அப்படின்றது என்ன, கண்ணகி பாடினாள், அதை என்ன பண்ணுறோம், அப்படியே உல்டா பண்ணி எழுதுறோம். பாடினாள் கண்ணகி அப்படின்னு மாற்றி எழுதுறோம். இதுதான் என்னது, வினைமுற்று தொடர். சரிங்களா? சரி, வினைமுற்று தொடர் ஒன்று இருக்குப்பா, அதுக்கடுத்து வினை எச் தொடர்னு இருக்குது. சரியா? நிறைய பேர் வந்து இதில் ஒரு மிஸ்டேக் அதிகமாக பண்ணுவாங்க. வினைமுற்று தொடருக்கும் வினை எச் தொடருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதே மாதிரி ஊமை தொகைக்கும் உண்மை தொகைக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. அப்போ அதை மாதிரி இருக்கக்கூடிய வினாவெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அதனால் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? சரி, இந்த இடத்துல பெயரச்சு தொடர்னு ஒன்று இருக்குது. இப்போ என்ன இருக்குது, பெயரச்சு தொடர். சரி, பெயரச்சு தொடர்னா என்ன சார்? பெயரச்சு தொடர்னா எங்களுக்கு தெரியும். சரிங்களா? சரி, பெயரச்சம் அப்படின்னா என்ன? பெயரச்சம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப எளிமையாக சொல்லி தரவா? இந்த மாதிரி மறைஞ்சு வரும். என்ன சார், ஏதோ 2 வார்த்தை எழுதுனீங்க, ஏதோ மறைஞ்சு வரும்னு சொல்கிறீங்க. ஆமாம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தை உள்ளே இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அவ்வளோதான். சரியா? அவ்வளோதானா? ஆமாம். பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கேட்ட பாடல்னு இருக்குது. கேட்ட பாடல், இதில் வந்து இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெயரச்சு தொடர்னு சொல்லுவாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, இதில் நீங்கள் சொன்ன அந்த ஆவும் இல்லை, இந்த உம்முமே இல்லையே சார் அப்படின்னு நீங்கள் சில பேர் கேட்கலாம். சொல்லலாமா? சரி, இந்த பாருங்கள், கேட்ட இந்த வார்த்தையை எடுத்துப்போம். கேட்ட அப்படின்றத நம்ம சொல்லி பார்ப்போமா? கேட்ட, இப்படி சொல்லலாம். கேட்ட கடைசி என்ன முடியுது, ஒன்று முடியுதா? ஸோ என்ன அப்படின்னா இது பெயரச்சம். சரி, இன்னொன்று எழுதுப்போமா? வந்த மாணவன். சரியா? வந்த மாணவன், இது எங்க பார்க்கலாம். வந்த மாணவன், வந்த வருதா? சரி, சூப்பர், வந்திருக்கு. ஸோ இது பெயரச்சு தொடர். இன்னொன்று எடுத்துப்போமா? சரி, படித்த மாணவன். என்ன எடுத்துப்போம்? படித்த மாணவன். பாருங்க, படித்த வருதா? அப்போ இதுதான் என்ன சொல்றாங்க, பெயரச்சு தொடர்னு சொல்றாங்க. ஸோ சரிங்களா? அப்போ இது என்ன சொல்றாங்க, பெயரச்சு தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கேட்ட பாடல், வந்த மாணவன், சென்ற மாணவன். அப்போ இந்த மாதிரி எதை வேணா எடுத்துக்கலாம். சென்ற, வந்த, இந்த மாதிரி எது வந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது கடைசியாக சவுண்டில் முடியுதான்னு பாருங்கள். அதை வச்சு இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இது பெயரச்சு தொடர் அப்படின்றத நம்ம ஈஸியாக எளிமையாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதான்னு பாருங்கள். இந்த ஒரு பாயிண்ட் புரியுதாலாம் இருக்கும். பாருங்க, முற்று பெறாத வினை. இந்த இடத்துல ஒரு விஷயம், முற்று பெறாத வினை அப்படின்னா முடிவு பெறலை. இப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன், வினை முற்றுன்னு ஒன்று சொல்லி கொடுத்தேன். வினை முற்றுனா என்ன, வினை முடிஞ்சிருச்சு, கதம் ஆகையா. சரியா? அப்போது வினை முற்று பெற்று விட்டுச்சு. சரியா? அப்போ வினை முற்று பெற்று விடுதுன்னா கண்ணகி பாடினாள் கண்ணகி. கண்ணகி என்ன பண்ணிட்டா, பாடி முடிச்சிட்டா, அது வினை முற்று பெற்றுருச்சு. இந்த இடத்துல வினை முற்று பெறலை. எங்கே வினை முற்று பெறலைன்னு பாருங்க. கேட்ட பாடல், முழுமை பெற்றிருக்கா, கேட்ட பாடல், வந்த மாணவன், வந்துகிட்டு இருந்த மாணவன். புரியுதா? அப்போது இந்த இடத்துல முற்று பெறாத வினை, முற்று பெறலை, முடியல. வந்த மாணவன், வந்தான் மாணவன்னா வந்துட்டான், அவ்வளோதான். வந்த மாணவன், கேட்ட பாடல், படித்த பையன், படித்த மாணவன். அப்போ முற்று பெறாத வினை, முற்று பெறாத வினை பெயர் சொல்ல கொண்டு முடிக்கணும். என்ன முடியணும், பெயர் சொல்ல கொண்டு முடியணும். வந்த மாணவன் என்றது என்ன, ஒரு பெயர் சொல். பாடல் அப்படின்றது என்ன, ஒரு பெயர் சொல். அப்போ முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர். இப்போ பாருங்க, கேட்ட பாடல், கேட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய எச்ச வினை பாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. கேட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எச்ச வினை
பாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்போ இதுதான் என்ன சொல்றாங்க, பெயரச்சு தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சொல்றாங்க, பெயரச்சு தொடர் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்க. இப்போ நான் இன்னொரு வாட்டி சொல்லவா, கேட்ட பாடல். கேட்ட பாடல், கேட்ட அப்படின்றது என்ன, இந்த இடத்துல முற்று பெறல. ஓ, முற்று பெறாத வினை ஒரு பெயர்ச்சொல். பாடல் அப்படின்றது என்ன, ஒரு பெயர்ச்சொல்லை கொண்டு முடியறதுனால இதை என்ன சொல்றாங்க, பெயரச்சு தொடர். பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இன்னொரு ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, கேட்ட, வந்த மாணவன், சென்ற பையன். அப்போ இந்த மாதிரி அல்லது உம்ல முடியும். அப்போ இந்த மாதிரி முடியுது அப்படின்னாலே அதை என்ன சொல்றாங்க, பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர். கேட்ட பாடல், கேட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய எச்ச வினை என்ன பண்ணுது, பாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரை கொண்டு முடியுது. அப்ப இந்த மாதிரி முடியறது என்ன சொல்றாங்க, அதை பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் புரியுதா? அப்போ இதுதான் என்ன சொல்றாங்க, பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் எளிமையா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வினையச்ச தொடர் போலாம். சார், வினை முற்று தொடர்னு ஒன்று சொல்லி கொடுத்தீங்க, இப்போ புதுசாக ஏதோ வினையச்சு தொடர்னு சொல்கிறீங்க, ரெண்டுமே வினைன்னு ஸ்டார்ட் ஆகுது சார், குழப்பமாக இருக்குது சார் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. ரெண்டுத்துக்குமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நடுவில் கோடை போட்டுருவோம். முன்னாடி இருக்கிறது என்ன அப்படின்னா, வினை முற்று தொடர். ஏன்னா குழப்பிடும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறேன், ரெண்டுத்தையும் வந்து உங்களுக்கு ஒரே டைமில் சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வினையச்ச தொடர். சரி, இது ரெண்டுத்தையும் நம்ம இந்த இடத்துல போட்டாச்சு. வினையச்ச தொடர், வினை முற்று தொடர். சரிங்களா? சரி, இந்த இடத்துல பாருங்க, முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர். என்ன சார் குழப்பி விடுறீங்க, முற்று பெறாத வினை. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், முற்று பெறாத வினை பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அது பெயரச்ச தொடர். முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அது வினையச்ச தொடர். அப்போ பெயரச்ச தொடர்னா என்ன, வினையச்ச தொடர் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியணும். வந்த மாணவன், மாணவன்றது ஒரு பெயர் சொல், மாணவன் அப்படின்றது ஒரு பெயர்ச்சொல். கேட்ட பாடல், பாடல் அப்படின்றது ஒரு பெயர்ச்சொல். இப்போ வினைனா சொல்லுங்க, வினைனா வந்து ஓடினேன், தூங்கினேன், சாப்பிட்டேன். அப்போ இந்த மாதிரி ஒரு வினையை குறிச்சிச்சு அப்படின்னா அது என்ன சொல்றோம் அப்படின்னா வினையச்ச தொடர் அப்படின்னு சொல்றோம். சரியா? சரி, வினையச்ச தொடர் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாடி மகிழ்ந்தனர். மகிழ்ந்தனர் அப்படின்னா என்னப்பா, மகிழ்ந்தனர்ன்றது எல்லாரும் ஜாலியாக இருந்தாங்க சார், ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க சார். அப்போ மகிழ்ந்தனர் அப்படின்றது எப்படி இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஜாலியா, ரொம்ப வந்து உற்சாகமா இருந்தாங்க. அப்போ இது என்னது, இது வினை. அவ்வளோதான். அப்போ கண்டுபிடிச்சாச்சா? இப்போ முன்னாடி பார்த்தது என்ன, வந்த மாணவன், பெயரச்ச தொடருக்கு பார்த்தோம்ல, வந்த மாணவன், மாணவன்றது ஒரு பெயர் சொல். கேட்ட பாடல், பாடல் அப்படின்றது ஒரு பெயர் சொல். அப்போ அது என்ன சொன்னோம், அதை வந்து ஒரு பெயரச்ச தொடர் அப்படின்னு சொன்னோம் சார். சரி, இந்த இடத்துல பாருங்க, வினையச்ச தொடருக்கு என்ன சொன்னேன், இது வந்து ஒரு வினையில முடியும், வினைனா ஒரு செயல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். பாடி மகிழ்ந்தனர், வந்து சென்றான். இன்னொரு எடுத்துப்போமா, வந்து சென்றான், வந்து சென்றான். அப்போ வந்து ஊ சவுண்ட்ல முடியுதா, வந்து ஊ சவுண்ட்ல முடியுதா? அப்போ இந்த மாதிரி ஊ அல்லது ஈ சவுண்ட்ல முடியணும். சரியா? இந்த இடத்துல பாருங்க, பாடி. அப்போ முன்னாடி எப்படி வந்து பார்த்தோமோ பெயரச்ச தொடருக்கு, அதே மாதிரி வினையச்ச தொடருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஊ அல்லது ஈ சவுண்ட்ல முடியணும். சார் இதெல்லாம் போட்டு எங்களை குழப்பாதீங்க சார், கொஞ்சம் எளிமையாக சொல்லி கொடுங்க சார் அப்படின்னா, ஊ அல்லது ஈ சவுண்ட்ல முடிஞ்சது அப்படின்னா அது என்ன அப்படின்னா வினையச்ச தொடர். ஊ அல்லது ஈ சவுண்ட்ல முடிஞ்சது அப்படின்னா அது வினையச்ச தொடர். அவ்வளவுதான். அப்போ முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர். முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர். புரியுதுங்களா? முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர். அவ்வளவுதான். முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது என்னது, வினையச்ச தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, பாடி மகிழ்ந்தனர். பாடி வருதா, ஈ சவுண்ட் வருதா? அப்போ பாடி மகிழ்ந்தனர் அப்படின்றதுல எச்ச வினை, மகிழ்ந்தனர் என்னும் வினையை கொண்டு முடிஞ்சிருது. பாடி அப்படின்றது என்ன, ஒரு எச்ச வினை, முடிவு பெறல. பாடி மகிழ்ந்தனர், வந்து சென்றான். இப்போ இது முடிஞ்சிருச்சா, வந்தான் அப்படின்றதான் முற்று பெற்றிருக்கு. வந்து அப்படின்றது முற்று பெற்றிருக்கா, இல்ல. அப்ப என்னது, வினை எச்சம். அப்போ முடிவு பெறல. ஓகேவா? அப்ப எச்ச வினையா இருக்கு. எச்ச வினைனா என்ன, முடிவு பெறாதது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா எல்லாருக்கும்? நல்லா வந்து கவனிக்கணும். வினையச்ச தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஊ அல்லது ஈ சவுண்ட்ல முடியும். ஊ அல்லது ஈ சவுண்ட்ல முடியும். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்ததுதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, பாடி மகிழ்ந்தனர். பாடி அப்படின்றதுல ஈ சவுண்ட்ல முடியுது. அப்போ இது என்னது, வினையச்ச தொடர். மகிழ்ந்தனர் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்போ அது வினையை கொண்டு முடியுது. நான் ரெண்டுத்தையுமே சொல்லி கொடுத்துட்டேன். ஒரு ஃபார்மல் மெத்தடையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், ஷார்ட்கட் மெத்தடையும் சொல்லி கொடுத்துட்டேன். ரெண்டுமே யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், இந்த வினையச்ச தொடருக்கு ஆன்சர் அப்படின்றத நீங்க போட்டுக்கலாம். சரியா? ஓகே. வந்து சென்றான். வந்து அப்படின்றது என்ன, ஒரு எச்ச வினையா இருக்கு. அதை ஷார்ட்கட் மெத்தட்ல பார்த்தோம் அப்படின்னா ஊ சவுண்ட்ல முடிஞ்சிருக்கு. வந்து
பாடி ஈ சவுண்டில் முடியிருக்கு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஊ சவுண்டில் முடிஞ்சிருக்கு. அவ்வளோதான். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு கேள்விக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். சரியா? வினையெச்ச தொடர் வந்து சென்றான், ஊ சவுண்டு, இங்கே ஈ சவுண்டு. அப்போ பாடி மகிழ்ந்தனர் ஈ சவுண்டு, வந்து சென்றான் அப்படின்றது ஊ சவுண்டு. சரிங்களா? அதுக்கடுத்து வினை முற்று தொடர். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன? வினை முற்று தொடர் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்க்கக்கூடியது வினை முற்று தொடர். வினை முற்று தொடர்னா இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தேன்ல, பாடினாள் கண்ணகி. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இருந்துச்சு? கண்ணகி பாடினாள் இருந்துச்சு. கண்ணகி பாடினாள். அப்ப வினை முற்றுனா வினை கன்ஃபார்ம் முடிஞ்சிருச்சு, வினை முடிந்து விட்டது. கண்ணகி பாட்டு பாடினாப்பா, கண்ணகி பாட்டு பாடினா, அதுதான் என்ன அப்படின்னா வினை முற்றுத்தொடர். வினை முற்றுத்தொடர் அப்படின்னா முடிஞ்சிருக்கும் அப்படின்னு அர்த்தம். வினை முற்றுத்தொடர் அப்படின்னா முடிவு பெற்றிருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்ததான். சரியா? வினை முற்றுத்தொடர் அப்படின்றது என்ன? முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செயல் முடிஞ்சிருக்கும், செயல் முடிஞ்சிருக்கும். அப்போ தொடரோட இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று தொடரோட முதல் அமைஞ்சு அறுவகை பேரை கொண்டு முடியறது என்னது? வினை முற்று தொடர். அப்போ நீங்கள் இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கிறது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 வாட்டி நான் எழுதி போட்டிருக்கேன். சரியா? சரி, இதில் வினை முற்று தொடர் பாருங்க. அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய வினை முற்று பின்னாடி வருது, பெயர் சொல் இந்த இடத்துல மாறுது. அப்போ எப்படி வரணும்? பாடினாள் கண்ணகி, பாடினாள் கண்ணகி. அவ்வளவுதான். அப்போ இதை தான் என்ன சொல்றாங்க? வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்போ ரொம்ப எளிமையா இருக்கு. வினைமுற்று தொடர், வினையெச்ச தொடர். வினைமுற்று தொடர் அப்படின்றது நம்ம இந்த இடத்துல பார்த்தாச்சு, வினையெச்ச தொடர் அப்படின்றது இந்த இடத்துல பார்த்தாச்சு. ஊ அல்லது ஈ சவுண்ட்ல முடியும். சரியா? அப்போ அதுதான் என்ன சொல்றாங்க? வினையெச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதை என்ன சொல்றாங்க? வினையெச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, இப்போ ரொம்பவே ஈஸியா இருக்கக்கூடிய வேற்றுமை தொடருக்கு வந்தாச்சு. வேற்றுமை தொடர் வந்து ரொம்ப எளிமையா இருக்கும், நீங்க நினைக்கிற அளவு கஷ்டமே கிடையாது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேற்றுமை தொடர்ல என்ன சொல்ல வராங்க, வேற்றுமை தொடர்ல என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பாப்போமா? பார்த்துடலாமா? வேற்றுமை தொடரில் என்ன இருக்குது, வேற்றுமை தொடரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போமா? சரி பாருங்க, வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, கட்டுரையை படித்தால். இப்போ நான் எழுதி போடுறேன், இப்போ உங்களுக்கு எளிமையாக புரியும். கட்டுரையை படித்தால். கட்டுரையை பாருங்க, கட்டுரையை. இப்போ எல்லாருக்கும் அப்படி நான் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்த உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம்? என்னது? வேற்றுமை உருவு. சார் என்ன சார் ஈஸியாக சொல்லி தந்து ஈஸியான ஒரு கொஷனை கேட்குறீங்க அப்படின்னு தெரியுது. சரிங்களா? சரி பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? 1வது வேற்றுமை அப்படின்றது எழுவாய் வேற்றுமை. 1வது வேற்றுமை அப்படின்றது எழுவாய் வேற்றுமை. 8வது வேற்றுமை அப்படின்றது விழி வேற்றுமை. 8வது வேற்றுமை அப்படின்றது விழி வேற்றுமை. விழினா என்ன? அழைத்தல். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது எழுவாய் வேற்றுமை. ரெண்டுத்துக்குமே உருபு அப்படின்றது கிடையாது. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடியது எழுதலாமா? ஐ, ஆல், கு, இன், அது, கண். அவ்வளோதான். சரியா? அது கண். சரியா? சரி, இந்த இடத்துல பாருங்க, கட்டுரையை படித்தால். அப்போ தொகைநிலை தொடர் என்ன கொடுத்துருப்பாங்க? கட்டுரை படித்தால் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கணும்? கட்டுரையை படித்தால் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கணும். இதில் ஆல்ரெடி என்ன பண்ணுறாங்க? வெளிப்படையாக காமிச்சிட்டாங்க, இதான்ப்பா இருக்கு, அதை வச்சு உனக்கு தெரிஞ்சதை வச்சு ஆன்சர் பண்ணிட்டு போட்டு போயிட்டே அப்படின்னு கொடுத்துருவாங்க. சரிங்களா? தொகைநிலை தொடர் ரொம்ப ஈஸி. சரியா? தொகைநிலை தொடர் கம்பேர் பண்ணும்போது தொகைநிலை தொடர்னா நம்ம ஒளிஞ்சிருக்கிறதெல்லாம் போய் கண்டுபிடிக்கணும். தொகைநிலை தொடர்ந்து வெளிப்படையாக கொடுத்துருவாங்க, நம்ம போய் இருக்கிறத நம்ம அப்படியே கண்டுபிடிச்சி ஓ இதானா அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணணும். அப்படின்னா அதுதான் என்ன சொல்றாங்க? தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, கட்டுரையை படித்தால். கட்டுரையை படித்தால். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கட்டுரையை, ஐ அப்படின்றது என்ன? ஐ அப்படின்றது என்னப்பா? அது 2ஆம் வேற்றுமை. 2ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போ 2ஆம் வேற்றுமை நம்ம போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் 2ஆம் வேற்றுமை அப்படின்றத போட்டுருவோம். இது தொகைநிலையா தொகாநிலையா? நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தொகாநிலை. சரியா? அப்போ வேற்றுமை 2ஆம் வேற்றுமை தொகாநிலைன்னு தான் போடணும். அவசரப்பட்டு தொகைநிலைன்னு போட்டிங்க அப்படின்னா மார்க் வராது. ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய டாபிக் என்ன? தொகாநிலை. தொகாநிலைனா வெளிப்படையாக அமையும். இந்த மாதிரி வெளிப்படையாக அமைகிறது என்ன சொல்கிறோம்? அது தொகாநிலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல வரக்கூடியது கட்டுரையை அப்படின்றது ஐயத்தினதாக இருக்குது, 2ஆவதாக இருக்குது. ஸோ 2ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ 2ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்றது இந்த இடத்துல வருது. சரிங்களா? சரி, அடுத்து பார்ப்போமா? அடுத்து அன்பால் கட்டினார். இன்னொன்று பார்ப்போமா? அன்பால் கட்டினார். அன்பால் கட்டினார். அப்போ அன்பால், ஆள் சொல்லலாமா? அன்பால்.
அன்பால் கட்டினார். அப்போ ஐயாளுக்கும் இன்னதுக்கு ஐ ஆள் ஆள் அப்படின்றது மூன்றாவது வரும் சார். ஐ அப்படின்றது ரெண்டாவது சார், ஆள் அப்படின்றது மூன்றாவது சார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னது இது மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அவ்வளோதான் சார், எளிமையாக இருக்குது சார், ரொம்ப ஈஸி தூசி அப்பள வடையாக இருக்குது சார் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கட்டுரை படித்தால் அப்படின்றது கட்டுரையை படித்தால், அன்பால் கட்டினார் அன்பால் கட்டினார், ஆள் அப்படின்றது மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். சரிங்களா? சரி ஒன்று பார்ப்போமா? அறிஞருக்கு பொன்னாடை. அறிஞருக்கு பொன்னாடை. அப்போ இதை பாருங்க, அறிஞருக்கு இதில் என்ன மறைஞ்சிருக்கு? கூ சார். அவ்வளோதான்டா, எளிமையாக இருக்கா? அவ்வளோதான். சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர் இது. சரிங்களா? அப்போது அன்பால் கட்டினார், ஆள் அப்படின்றது என்ன? இந்த இடத்துல இருக்கக்கூடிய மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். நல்லா கவனிக்கணும், என்ன போட்டிருக்காங்க? தொகாநிலை தொடர் தான் போட்டிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் போயிட்டு அவசரப்பட்டு தொகைநிலைன்னு போட்டிங்க அப்படின்னா மார்க் கிடைக்காது. அதனால் தொகைநிலையா தொகாநிலையா அப்படின்றத பார்த்து ஆன்சர் பண்ணணும். சரியா? இப்போ வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படாமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் எனப்படும். கட்டுரையை படித்தால் அன்பால் கட்டினார், அறிஞருக்கு பொன்னாடை. அப்போ இதில் என்னமே எல்லாம் எப்படி இருக்கு? அந்த ஐயே ஆளு அந்த கூலாம் எப்படி இருக்கு? வெளிப்படையா அமைஞ்சிருக்கு. சரியா? அப்போ இந்த மாதிரி அமைகிறது என்னது? அதை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ என்ன சொல்றாங்க? தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் எளிமையா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த டாபிக் போயிடலாம். புரிஞ்சிச்சா? அவ்வளோதான். சரிங்களா? ரொம்ப எளிமையான ஒன்று தான். நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிற அளவுக்கு கஷ்டமே கிடையாது. எளிமையாக ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் மார்க் எடுக்கலாம். சரிங்களா? அப்போ வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படாமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். அப்போது இதில் பாருங்கள், கட்டுரையை படித்தால் அன்பால் கட்டினார், அறிஞருக்கு பொன்னாடை. அவ்வளோதான். சிம்பிளாக இருக்கா? ஓகே, அடுத்து போவோமா? அதுக்கடுத்து இடைச்சொல் தொடர். சரிங்களா? இடைச்சொல் தொடர் ஈஸி தான்ப்பா. இப்போ திருக்குறளை ஐ இருக்கா? அப்போ அந்த மாதிரி நடுவில் ஒரு வார்த்தை மறைஞ்சிருக்கும். அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இடைச்சொல் தொடர் அப்படின்னா நடுவில் அந்த வார்த்தை மறைஞ்சிருக்கும். அதுதான் என்ன சொல்கிறாங்க? இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், மற்றொன்று அப்படின்றது ஒன்று எடுத்துப்போம். சரியா? மற்றொன்று. இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்து எழுதுவோமா? பாருங்கள், மற்று ப்ளஸ் ஒன்று. பாருங்கள், மற்று ப்ளஸ் ஒன்று. அப்போது இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ மற்றொன்று அப்படின்றது எப்படி எழுதியிருக்கோம்? மற்று ப்ளஸ் ஒன்று அப்படின்னு எழுதியிருக்கோம். மற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இடைச்சொல்லை அடுத்து ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய சொல் நின்று பொருள் தருது. அப்போ மற்று அப்படின்றது என்ன? ஒரு இடைச்சொல். இடைச்சொல்னா என்ன? இந்த மாதிரி நடுவில் வரக்கூடிய ஒரு வார்த்தை. திருக்குறளை, மற்றொன்று, மற்று, அப்போ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய இன்னொன்று. அப்போ இந்த மாதிரி மற்றொன்று அப்படின்றது என்ன? இடையில இருக்கக்கூடியது. சரியா? இடைச்சொல்லோட பெயரோ வினையோ வரும். இந்த இடத்துல இருக்கக்கூடியதில் கேள்வி கேட்பாங்க, பெயரோ வினையோ, பெயர் பிளஸ் வினை. சரியா? பெயர் இருக்கலாம் அல்லது வினை இருக்கலாம், பெயரோ இருக்கலாம் இல்லை வினையோ இருக்கலாம். அது மாதிரி தொடர்ந்து வருவது என்னது? அது இடைச்சொல் தொடர். ரெண்டுமே வரலாம், ப்ளஸ் கிடையாது. ரெண்டுமே சேர்ந்து வரணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. பெயரும் இருக்கலாம் இல்லை வினையும் இருக்கலாம். அப்போ இடைச்சொல்லோடு ஒரு பெயர் வரலாம், ஒன்று அப்படின்றது ஒரு பெயர் வரலாம், இல்லை ஒரு வினை வரலாம், ஏதோ ஒரு செயல் வரலாம். இப்போ இடைச்சொல்லோட பெயரும் வரலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வினையும் வரலாம். அப்போ இந்த மாதிரி வரக்கூடியது என்ன சொல்கிறாங்க? இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மற்றொன்று அப்படின்றது பாருங்க, மற்று ப்ளஸ் ஒன்று. மற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இடைச்சொல் அடுத்து என்ன பண்ணுது? ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் நின்று பொருளை தருது. மற்றொன்று அப்படின்றது மற்று ப்ளஸ் ஒன்று. மற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இடைச்சொல் அடுத்து என்ன பண்ணுது? ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய சொல் நின்று பொருளை தருது. அப்போ இதுதான் என்ன சொல்கிறாங்க? இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்க? இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இடைச்சொல் தொடர் புரியுதுன்னு பாருங்க. அப்போ மற்றொன்று அப்படின்றது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடைச்சொல் தொடர். புரியுதா? மற்றொன்று, மற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இடைச்சொல்லை அடுத்து ஒரு பெயரோ அல்லது வினையோ அமையலாம். இந்த இடத்துல என்ன வரலாம்? ஒரு பெயரோ அல்லது ஒரு வினையோ அமையலாம். சரியா? ஒரு பெயரோ வினையோ அமையுது அப்படின்னால என்ன சொல்லுவோம்? அதை இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அதை இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இடைச்சொல்லோட பெயரோ வினையோ தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா என்னது? அது இடைச்சொல் தொடர். அவ்வளவுதான். மற்றொன்று, மற்று பிளஸ் ஒன்று. மற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இடைச்சொல் அடுத்து என்ன பண்ணுது? ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய சொல் நின்று பொருள் தருது. அப்போ இதுதான் என்னது? இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, அடுத்து உரிச்சொல் தொடர். உரிச்சொல் தொடருக்கு நிறைய அந்த ஒரு கீவேர்டு இருக்குப்பா. பாருங்க, சால, உரு, தவ, நனி, கடி, கூர், மா. சால, உரு, தவ, நனி, கடி, கூர், மா, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். தவ எழுதிடுமா? தவ எழுதியாச்சு. சால, உரு, தவ, நனி, கடி, கூர், மா, இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா உரிச்சொல் தொடருக்கு நிறைய மிகுதிகள் இருக்குது. ஆனால் நமக்கு தெரிய வேண்டியது இந்த ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த 7, 8 தெரிஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். சரிங்களா? சரி, இந்த இடத்துல பாருங்கள், உரிச்சலோட அதே தான். ஓகேவா? உரிச்சலோட பெயரோ வினையோ வரும். உரிச்சலோட என்ன வரும்? ஒரு பெயரோ அல்லது ஒரு வினையே வரும். ஒரு பெயரோ வினையோ இந்த மாதிரி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன்,
அதுதான் என்ன சொல்கிறாங்க, அதை உரிச்சொல் தொடர்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், சால சிறந்தது, சால சிறந்தது. இந்த இடத்துல இப்போ கவனிக்கணும், சால சிறந்தது அப்படி, சால அப்படின்னா என்ன சார், சால அப்படின்னா மிக, ரொம்ப சூப்பர். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, சார் சாப்பாடு இன்னைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லுவோம்ல, சால சிறந்தது அப்படின்னா அப்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அப்போது மிகச்சிறந்தது. அப்போது சால அப்படின்னா என்னது, மிகச்சிறந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ சால சிறந்தது அப்படின்றது, சால அப்படின்றது என்ன, இந்த இடத்துல இருக்கக்கூடிய உரிச்சொல் நம்ம எழுதியிருக்கோமா, சால உரு தப நனி கடி கூர் மிகுதி மா சொல்லிட்டே போகலாம். சரிங்களா, அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா சால அப்படின்றது இந்த இடத்துல இருக்கக்கூடிய உரிச்சொல். அப்போ சால அப்படின்றது என்ன, உரிச்சொல். அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறந்தது அப்படின்னு சொல்லுன்ற என்ன பண்ணுது, மிகச்சிறந்தது. சிறந்தது அப்படின்றது என்ன, ஒரு வினை, ஒரு பெயர் வரலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வினை வரலாம். ஒரு பெயரோ வினையோ உரிச்சொல்லை அடுத்து வந்தால் அது உரிச்சொல் தொடர். பெயரோ வினையோ ஒரு உரிச்சொல்லை அடுத்து வந்தால் என்னது, அது உரிச்சொல் தொடர். அவ்வளோதான். பெயர் வரலாம், அப்படின்னா வினை வரலாம், அந்த உரிச்சொல்லை தொடர்ந்து வரணும். இந்த மாதிரி வருது அப்படின்னா அதை என்ன சொல்கிறாங்க, உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சால சிறந்தது அப்படின்றது, சால அப்படின்றது உரிச்சொல். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா சிறந்தது அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த சொல் நின்று என்ன பண்ணுது, மிகச்சிறந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு ஒரு பொருள் தருது. அப்போது இதை தான் என்ன சொல்கிறாங்க, உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த உரிச்சொல் தொடர்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். சால, உரு, தவ, நனி, கடி, கூர், மா, இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். சரிங்களா, இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, உரிச்சொல் தொடர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் எளிமையாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து இருக்கக்கூடிய அடுக்கு தொடருக்கு போய்க்கலாம். அடுக்கு தொடர் வந்தோடனே ரெண்டு விஷயம் நமக்கு தெரியணும். பாருங்க, அடுக்கு தொடர் இரட்டை கிளவி. அடுக்கு தொடர் சரி, அடுக்கு தொடர் இரட்டை கிளவி ரெண்டு இருக்குது. சரிங்களா, ஆனால் நமக்கு டாப்பிக்கில் அடுக்கு தொடர் மட்டும்தான், இரட்டை கிளவி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிப்போம். சரியா, ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அடுக்கு தொடரை கொடுத்துட்டு உங்களுக்கு ஆப்ஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இரட்டை கிளவிலாம் உங்களுக்கு ஆப்ஷனில் வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது நமக்கு எலிமினேட் பண்ணி எழுத தெரியணும். சரிங்களா, அதுக்காக தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டுமே சொல்லித்தரேன். சரிங்களா, சரி, அடுக்கு தொடர்னா என்ன சார், 2லேருந்து 3 முறை அடிக்கி வரும்ப்பா. 2லேருந்து 3 முறை அடிக்கி வரும். அடிக்கி வரும் அப்படின்னா அடுத்தடுத்து வரும், அடிக்கி வரும். சரியா, சரி சார். இரட்டை கிளவினா 2 வாட்டி மட்டும்தான் வரும். எப்படி வரும், 2 வாட்டி மட்டும்தான் வரும், 2 முறை மட்டும்தான் வரும். நல்லா கவனிக்கணும். சரிங்களா, அப்போ தான் இது புரியும். அப்போது அடுக்கு தொடர் அப்படின்னா 2லேருந்து 3 முறை அடிக்கி வரும். அடுக்கு தொடர் அப்படின்னா என்ன பண்ணுவோம், 2லேருந்து 3 முறை அடிக்கி வரும். இரட்டை கிளவி அப்படின்னா 2 வாட்டி மட்டும்தான் வரும். இரட்டை கிளவி அப்படின்னா 2 வாட்டி மட்டும்தான் வரும். சரிங்களா, சரி, அடுத்து பாருங்க. இது என்ன பண்ணுவோம் தெரியுமா, இது வந்து பிரித்தால் பொருள் தரும். பிரித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பொருள் தரும். பிரித்தால் பொருள் தரும். இது பார்த்தீங்க அப்படின்னா பிரித்தால் பொருள் தராது. பிரித்தால் இது பொருளே தராது. இது பார்த்தீங்க அப்படின்னா பிரித்தா கூட பொருள் தரும். இது பார்த்தீங்க அப்படின்னா பிரித்தா பொருளே தராது. பிரித்தா என்ன பண்ணாது, பொருளே தராது. இது ஆனால் பிரித்தா நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொருளை கொடுத்தோம். இது பிரித்தா நமக்கு பொருளை கொடுக்கும், இது பிரித்தா பொருளை தராது. சரி, இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. இப்போ பாம்பு பாம்பு பாம்பு, இப்போ வந்து உங்க ஒரு பாம்பு பார்த்துட்டீங்க, என்ன பண்ணுவீங்க, சார் ஐயோ பாம்பு 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 கத்துவோமா. சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2லேருந்து 3 முறை அடிக்க வந்திருக்கு. பாம்பு பாம்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சில பேர் எப்படி சொல்லியிருப்பாங்க, பாம்பு 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 அப்படின்னு கத்துவாங்களா. அப்போது இந்த மாதிரி 2லேருந்து 3 முறை அடிக்க வரது என்ன சொல்லுவாங்க, அதை அடுக்கு தொடர்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னொன்று பார்க்கலாமா. இன்னொன்று பாருங்க, இப்போ வந்து வருக வருக வருக, வருக வருக வருக, வாங்க 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 சொல்லுவோமா, வாங்க வாங்க வாங்க, வீட்டுக்கு யாராச்சும் வராங்க அப்படின்னா வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லுவோமா, வருக 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 அப்படின்னு சொல்லுவோமா. சரி, இந்த இடத்துல பாருங்க, சலசல சலசல, கடை கடை, தட தட, லக்க லக்க சொல்லாமா. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 முறை மட்டும்தான் அடிக்கி வரும். பிரித்தா பொருளே கிடைக்காது. பாருங்க, சல பொருள் தருதா, இல்லை தடை பொருள் தருதா, கடை பொருள் தருதா. அப்போ இந்த மாதிரி பிரித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல பொருள் தராது. அப்போ பொருள் தராது அப்படின்னா அது இரட்டை கிளவி. பொருள் தருது அப்படின்னா அது அடுக்கு தொடர். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உவகை, உவகை அப்படின்னு வச்சுக்கோங்க, அச்சம் பயமாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கலாம். இப்போ வந்து உங்களுடைய ஃப்ரெண்டு திடீர்னு பார்த்தோன்னே என்ன பண்ணுவேன், டே வாடா வாடா வாடா, வாங்க 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 சொல்லுவீங்களா,
அப்போது ஒரு மகிழ்ச்சியின் காரணமாக இல்லை ஒரு பயத்தின் காரணமாக அப்போ நம்ம சொல்கிறோம்ல அதுதான் என்ன அப்படின்னா அடுக்கு தொடர். சரியா? இப்போ இரட்டை கேள்வி அப்படின்றது கடகட சலசல இந்த மாதிரி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இரட்டை கேள்வி. அப்போ அடுக்கு தொடருக்கும் இரட்டை கேள்விக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தெரியணும். சரிங்களா? அப்போ அடுக்கு தொடர் அப்படின்றது 2லேருந்து 3 முறை அடிக்க வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா பிரிச்சா பொருள் தரும். உவகையின் காரணமாக அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் அடிக்க வரும். உவகைனா என்ன? பயம். பாம்பை பார்த்தோன்னா ஜாலியாக இருக்குமா? பாம்பை பார்த்த உடனே எப்படி இருக்கும்? பாம்பு 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 அப்படி என்ன பண்ணுவோம்? தெரிச்சு ஓடுவோம்ல, அதுதான் என்ன அப்படின்னா அடுக்கு தொடர். எல்லாருக்கும் எளிமையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சா அடுக்கு தொடர் இரட்டை கேள்வி? அவ்வளோதான் அடுக்கு தொடர் இரட்டை கேள்வி அப்படின்றது. சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸில் கொடுத்து மேலும் அறிந்து கொள்வோம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒன்றிற்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்களை இக்காலத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள், சரிங்களா, ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்களை பெயரை கொண்டு முடியும். சரிங்களா? அந்த கூட்டுநிலை பெயரெச்சங்கள் இந்த காலத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெயரெச்சங்களை சய எனும் வாய்ப்பாட்டு வினையச்சத்தோடு சேர்க்கிறது மூலியமா மாதிரி இருக்கக்கூடியதை சய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாட்டு மூலியமா சேர்க்கிறது மூலியமா என்ன சொல்றாங்க? இதை கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெயரெச்சங்களை சய அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாய்ப்பாட்டு வினையச்சத்தோட சேர்க்கிறது மூலியமா என்ன சொல்றாங்க? அதை கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, கேட்க வேண்டிய பாடல் பாருங்களேன். கேட்க வேண்டிய பாடல், கேட்க வேண்டிய. இப்போ பாருங்க, கேட்க வேண்டிய, வேண்டிய என்ற வார்த்தை வருதா? இப்போ நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம்ல, டேய் நீ பார்க்க வேண்டிய ஒரு படம்டா, நீ கேட்க வேண்டிய ஒரு பாட்டுறா, அது தப்பு பண்ணுறான்னு வச்சுக்கோயேன், நீ பார்க்க வேண்டிய ஒரு படம்டா, அது உனக்காக தான் அந்த படமே எடுத்துறாங்க. அப்போ கேட்க வேண்டிய சொல்லுவோமா? கேட்க வேண்டிய படம், கேட்க வேண்டிய பாடல். அதுக்கு அடுத்து பாருங்க, சொல்லத்தக்க செய்தி. இதை வந்து எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான். ஓகேவா? அப்போ சொல்லத்தக்க செய்தி, சொல்லத்தக்க செய்தி, கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி. அப்போ வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல அப்படின்றது சய அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாய்ப்பாட்டு மூலியமா வர்றதுனால இதை கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்றது இந்த காலத்தில் என்ன பண்றோம் அப்படின்னா வரிசையை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த கூட்டுநிலை பெயரெச்சங்கள் என்ன பண்றோம்? நம்ம அடிக்கடி யூஸ் பண்றோம் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்க, கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி வருதா? அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சம் என்ன பண்ணுது? சேர்ந்து பெயரை கொண்டு முடியுது. அப்போ இதை என்ன சொல்றாங்க? கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்ப கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி அப்படின்றது என்ன பண்ணுது? இந்த இடத்துல கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உடைய எக்ஸாம்ல கேட்குறாங்க அப்படின்னா எழுத தெரியணும். சரியா? கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி அப்படின்றது. அதுக்கடுத்து எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வேதாந்து வாட்ஸ்அப் சேனல் அப்படின்றது எதுக்காக சேர்ந்த ஒரு வாட்ஸ்அப் சேனல் அப்படின்னா, வரக்கூடிய எக்ஸாம் அது ப்ரீ மிட்டமாக இருக்கலாம், மிட்டமாக இருக்கலாம், அதுக்கடுத்து போர்டு எக்ஸாமாக இருக்கலாம், ப்ரீ போர்டு எக்ஸாமாக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா வரக்கூடிய தமிழ் எக்ஸாம் மட்டும் கிடையாது, இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, எஸ்எஸ்டி, சோஷியல் இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம். எதன் வழியாக அப்படின்னா யூடியூப் சேனல் வழியாகவும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சேனல் வழியாகவும். இந்த ஒரு வாட்ஸ்அப் சேனலை என்ன ஷேர் பண்ணுவீங்க? இந்த ஒரு வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணுறது மூலிமா எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ்எம் அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல், வரக்கூடிய எக்ஸாமுக்கு ஸ்டடி மெட்டீரியல், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, அதுக்கடுத்து எக்ஸாம் பற்றி அப்டேட்டு, எக்ஸாமில் ஏதாச்சும் ஒரு முக்கியமான அப்டேட் வருது அப்படின்னா அதுக்கடுத்து சாம்பிள் கொஷின் பேப்பரு, அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரு, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு வாட்ஸ்அப் சேனலை ஷேர் பண்ண போகிறோம். ரொம்பவே முக்கியமான ஒரு சேனலு. ஏன்னா உங்களுடைய சீனியர்ஸ்ட்டை கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு வாட்ஸ்அப் சேனலை பற்றி சொல்லுவாங்க. நிறைய என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஒரு வாட்ஸ்அப் சேனல் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த ஒரு வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாட்ஸ்அப் சேனல், வாட்ஸ்அப் கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா அந்த பேரில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். வரக்கூடிய போர்டு எக்ஸாமுக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் யாராச்சும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே இந்த ஒரு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அது மூலிமா வந்து வரக்கூடிய எக்ஸாமில் ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய அப்டேட்லாம் மற்றவங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு ஈஸியாக வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஓகே, முன்னாடி தெரிஞ்சுட்டு நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். சரியா? அதனால் யாராச்சும் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த ஒரு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய
போர்டு எக்ஸாமில் மார்க்கை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நினைவாக்குங்க. சரிங்களா? ஓகேப்பா. அதுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. வாட்ஸ்அப் சேனல் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் யாராச்சும் ஜாயின் பண்ண இருக்கீங்க அப்படின்னா உடனே ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகேப்பா. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கை ஒன்று தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள் அப்படின்றது பார்க்கலாம். சில பேருக்கு வந்து இயல் 1, 2 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரீமிட்டம் எக்ஸாம் வச்சுருக்காங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 இயலில் இருக்கக்கூடிய உங்களுக்கான இலக்கணத்தை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்னையோட நடத்தி முடிச்சிருக்கேன் ஞாயிற்றுக்கிழமையில். இதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 4, 5, 6 ஃபுல்லாக நடத்தி முடிச்சுட்டு உங்களுடைய எக்ஸாம் ஓவர்வியூ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து பதில் பண்ணணும், இந்த மாதிரி வீக்ஸில் இந்த மாதிரி கேள்விகள் வந்து நிறைய பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அது மாதிரி இருக்கக்கூடிய கேள்விகள் அப்படின்றது பார்க்கலாம். அதே மாதிரி யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் லைவ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இல்லைனா வீடியோஸ் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் வந்து யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா எவ்ரிஒன் ஸ்மாஷ் லைக் பட்டன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் மட்டும் படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டு அவங்களையும் நம்மளுடைய சேனலுக்கு உள்ளே வரவங்க. அவங்களும் நம்ம கூட சேர்ந்து வரக்கூடிய ப்ரீமிட்டம் எக்ஸாம் மிட்டம் அப்படின்றது எல்லாத்துக்கும் என்ன பண்ணட்டும் அப்படின்னா அவங்களும் படிக்கணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். சரியா? ஓகேப்பா. நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த ஒரு வகுப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா போடுங்க சப்ஸ்கிரைப்.